வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அரினா சபலன்கா. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது டென்னிஸில் மிக உயரிய பட்டங்கள். ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெறும். ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடைபெறும். அது நடைபெற்று முடிந்ததுக்கப்புறம் பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு ஓப்பன் நடைபெறும். அதை ரோலாண்ட் கேரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி வந்து நடைபெறும். அது முடிந்ததுக்கப்புறம் அந்த ஆண்டுடைய கடைசியில் யூஎஸ் ஓப்பன் வந்து நடைபெறும். இப்போ இந்த 4மே நடைபெற்று முடிந்தது. இப்போ இதில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடைபெறும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் இவர் வெற்றி பெற்றிருந்தார். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலன்கா இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அதே நேரம் ஆடவர் இரட்டையர் பிரிவு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ எப்டன் இவங்க 2 பேருடைய அணி தான் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருந்தாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ரோஹன் போபண்ணாவுக்கு 43 வயதாகுது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ரொம்ப வயதான ஒருத்தர் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வந்து வெல்றது இவர் தான். ஓகேவா? இவர் வந்து தன்னுடைய 43வது வயதில் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வந்து வென்றிருக்காரு. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது இரண்டாவதாக நடைபெற்றது பிரெஞ்சு ஓப்பன். இதை ரோலாண்ட் கேரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் ஆண்கள் பிரிவில் ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் இவர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருந்தார். மகளிர் பிரிவில் போலாந்து சேர்ந்த ஈகா ஸ்வேடக் இவங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வென்றிருந்தாங்க. இந்த போட்டி பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் நடைபெற்றது. அடுத்தது விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி. இது வந்து இங்கிலாந்தில் நடைபெற போட்டி. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பார்போரா கிரெக்சிகோவா அப்படிங்கிறவங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருந்தாங்க. இவங்க செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது கார்லோஸ் அல்கராஸ். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கு. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலன்கா சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. அதே நேரம் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் இவர் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காரு. இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இந்த போட்டி வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் தான் நடைபெற்றது. ஓகே, இதில் பாருங்களேன். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டுடைய முதல் கிராண்ட் ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலியன் ஓப்பன் அதுலேயுமே அரினா சபலன்கா மற்றும் ஜானிக் சின்னர் இவங்க 2 பேர் மட்டும்தான் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய கடைசி கிராண்ட் ஸ்லாம் போட்டியான யூஎஸ் ஓப்பன் இதுலேயுமே இவங்க 2 பேரும் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. அவர் ஆண்கள் ஒற்றையர், இவங்க வந்து மகளிர் ஒற்றையர். ஓகேவா? 2 பேருமே வேற வேற போட்டிகளில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு கோயின்சிடென்ட்டாக அமைந்திருக்கு பார்த்தீங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா பிடித்த இடம் என்ன? இதற்கான ஆன்சர் 18. இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸ் பாராலிம்பிக் வந்து இனிதே நிறைவு பெற்றது. இதில் நம்ம இந்தியா வந்து பதக்கப்பட்டியலில் 18வது இடம் பிடித்திருக்கோம். இந்தியா மொத்தமாக 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம், இந்த மாதிரி மொத்தமாக 29 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். இதில் முதலிடம் பிடித்தது சீனா 220 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்தது பிரிட்டன் வந்து 124 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. 3ஆம் இடம் பிடித்தது வந்து அமெரிக்கா 105 பதக்கங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் எத்தனை பதக்கங்கள் எல்லாம் இந்த நாடுகள் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து எத்தனை பதக்கங்கள் ஜெயிச்சாங்க, தங்கத்தில் எத்தனை, வெள்ளியில் எத்தனை, வெண்கலத்தில் எத்தனை, இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 7 தங்கம் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்துருந்தோம் தானே. யாரெல்லாம் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வித்தை வீரரான ஹர்விந்தர் சிங், அப்புறம் உயரம் தாண்டுதல் வீரரான பிரவீன் குமார், ஈட்டியறுதல் வீரரான நவ்தீப் சிங், அடுத்தது ஈட்டியறுதல் வீரரான சுமித் அண்டல், அடுத்தது கிளப் த்ரோ வீரரான தரம்பிர், அப்புறம் பேட்மிண்டன் வீரரான நிதேஷ்குமார். இது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சுடல் வீராங்கனையான அவனி லெகரா இவங்க 7 பேருமே இந்தியாவை சேர்ந்தவங்க தங்கம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. நமக்கு வந்து இவங்க என்னென்ன பிரிவில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. அதாவது நம்ம பார்த்துருப்போம் F46 பிரிவில், அதுக்கப்புறம் வந்து F51 பிரிவு, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இப்போ இவங்க வந்து எந்த
விளையாட்டில் என்ன பதக்கங்கள் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். மெயினாக வந்து தங்கம் ஜெயிச்சவங்கள தான் முக்கியமாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் தங்கம் ஜெயிச்சவங்கள முக்கியமாக படித்து வச்சுங்க. அவங்க எந்த விளையாட்டில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத மட்டுமே படித்து வச்சுங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரே போட்டியில் இந்தியா வென்ற அதிகபட்ச தங்கம் இவை. இதற்கு முன்னாடி பேராலிம்பிக் போட்டியில எல்லாம் இந்தியா வந்து ஒரே போட்டியில் அதிகபட்ச தங்கம் வென்றது கிடையாது. இப்போ தான் ரொம்ப அதிகமான தங்கங்கள் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். 7 தங்கங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம். ஓகேவா? இதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நடைபெற்ற போட்டிகளில் ரொம்ப அதிகமான தங்கம் வந்து டோக்கியோ பேராலிம்பிக் போட்டியில் நடைபெற்ற அப்போ ஜெயிச்ச தங்கம் தான். அப்போ வந்து 5 தங்கம் தான் ஜெயிச்சிருந்தோம். இப்போ 7 தங்கம் ஜெயிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதை தவிர ஆன்லைன் பேச்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் கல்வி அவசர நிலை அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷாஃபஸ் ஷெரீஃப் அவர் வந்து பாகிஸ்தானில் கல்வி அவசர நிலையை வந்து அறிவிச்சிருக்காரு. இங்கே என்ன அப்படின்னா, பள்ளிக்கு செல்லாமல் 2.6 கோடி சிறுவர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களை எல்லாரும் ஏதாவது பண்ணி வந்து கல்வி கற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இவங்களை எல்லாம் கல்வி கற்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிறாரு. சர்வதேச எழுத்தறிவு தினம் என்னைக்கு அப்படின்னா நேற்றுக்கு தான், செப்டம்பர் 8ஆம் தேதி. அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் ஈரநில தீநுண்மி என்ற புதிய வகை தீநுண்மி கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சீனா. சீனாவில் புதிய ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தீநுண்மி அப்படின்னா வைரஸ் தான். ஓகேவா? இப்போது சீனாவில் புதிதாக நோயெல்லாம் உருவாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது ஒரு புதிய வகை நோய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய வகை வைரஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா வெட்லாண்ட் வைரஸ் அப்படிங்கிறது. தமிழில் ஈரநில தீநுண்மி அப்படிங்கிறது தான். இந்த ஈரநில தீநுண்மி இது வந்து ஒட்டுண்ணி பூச்சி கடிக்கிறதுனால பரவுது. இது மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா மூளையில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை சரி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பெரிய அளவுக்கு மருத்துவ வசதியெல்லாம் கிடையாது. இதை தவிர காய்ச்சல், மயக்கம், தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாமே வருது. அடுத்தது, தற்போது எந்த நாட்டிற்கு இந்தியா 1000 மெட்ரிக் டன் அரிசி அனுப்பியது? இதற்கான ஆன்சர் மலாவி. இப்போ பாருங்கள், மலாவியில் ரொம்ப கொடுமையான பஞ்சம் வந்து நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி நமீபியாவில் கூட ரொம்ப அதிகமான பஞ்சம் வந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நமீபியா கிட்ட வந்து இந்த 1000 மெட்ரிக் டன் அரிசி அனுப்பலை. நம்ம வந்து மலாவி நாட்டிற்கு தான் அனுப்பியிருக்கோம். இதுவும் ஒரு ஆப்பிரிக்க நாடு தான். நமீபியாவும் ஒரு ஆப்பிரிக்க நாடு தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், மலாவி இது ஒரு தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. இங்கே எல்னினோ காரணமாக கடுமையான வறுமை நிகழ்கிறது. இதனால் இந்தியா வந்து 1000 மெட்ரிக் டன், அதாவது 10 லட்சம் கிலோ அரிசி வந்து அனுப்பியிருக்கோம். ரீசெண்டாக வந்து நமீபியாலையும் ரொம்ப அதிகமான பஞ்சம் இருக்கிறனால அங்கே இருக்கிற காட்டு விலங்குகளை கொல்றதுக்காக அந்த அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற யானைகள், வரிக்குதிரைகள், மான்கள் இதெல்லாம் கொன்று அதை வந்து உணவாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, 54வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடைபெற்றது. அதை பற்றி பார்க்கலாம். இதற்கு தலைமை தாங்கினது மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன். இந்த கவுன்சிலில் மத்திய நிதி அமைச்சர்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. ஜிஎஸ்டிக்கான சட்டத்திருத்தம் 101வது சட்டத்திருத்தம் 2016. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மேல்முறையீடு ஆணையத்துடைய முதல் தலைவராக சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு நியூஸ் பேப்பரில் அது வந்து வந்திருக்கும். அப்போ நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அதை பார்க்கலாம். அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா உலக தற்கொலை தடுப்பு தினம். இது செப்டம்பர் 9ஆம் தேதி, இன்னைக்கு தான். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நரேட்டிவ் அப்படின்னா கதை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து நரேட்டிவ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, தற்கொலை பண்ணுற எண்ணத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இது. ஓகேவா? இப்போது ஒரு கணவனும் மனைவியும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. 2 பேருமே பயங்கரமான சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த மனைவி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வந்து செத்துருவேன், நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த கணவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி போய் சாவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ளாடி போய் ஒரு செகண்டில் வந்து ஒரு சேலையில் வந்து தூக்கு மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே செத்துடுறாங்க. இது இப்போ தான் நடந்த ஒரு சம்பவம். இப்போ சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ இப்படியெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, ஒரு சண்டை தான். அந்த சண்டையெல்லாம் வந்து வாக்குவாதம் முத்தி போகும்போது நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கணவன் இந்த டைமில் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஐயோ நீ ஏன் இப்படி பேசுகிற, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், இல்லை நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு சண்டையா, நம்ம வந்து எத்தனை சண்டை போடுறோம், இந்த சண்டை வந்து எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தானே பேசியிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாமல் நீ செத்துப்போ அப்படின்னு சொன்னனால அவங்க இப்போது இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி தற்கொலை பண்ணுற எண்ணத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கரிசனையாக பேசணும். நம்மளுமே சில நேரங்களில் சொல்லிடுவோம், என்னென்னா நீ வந்து வேணும்னா செத்துப்போ, நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம். அதனால வந்து சில நேரங்களில் தற்கொலையும் நடக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், 2019 ஆண்டுலேருந்து 2021 ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் அதிகமான தற்கொலை பண்ணது யாருன்னா தினக்கூலி பணியாளர்கள். ஏன்னா அந்த டைமில் வந்து கொரோனானால ரொம்ப அதிகமானவங்க அவங்க தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய அறிக்கை தான் இந்த அறிக்கை, நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோடைய ரிப்போர்ட் தான் இது. இரண்டாவது அதிகமாக இந்த டைமில் சூசைட் பண்ணது வந்து குடும்ப தலைவிகள். ஏன்னா குடும்ப தலைவிகள் ரொம்ப அதிகமான டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு உள்ளாகிறாங்க, குடும்ப வன்முறைக்கு உள்ளாகிறாங்க. குடும்பத்தில் வந்து அவங்கள அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால இரண்டாவது அதிகமாக அவங்க வந்து தற்கொலை பண்ணுறாங்க. 1 லட்சம் மக்கள் தொகையில் அதிக தற்கொலை எந்த மாநிலத்தில் நடைபெறுது அப்படின்னா சிக்கிமில் நடைபெறுது. இரண்டாவது எங்கே அதிகமாக நடைபெறுது அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரில் தான் நடைபெறுது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய தமிழக அரசு பார்த்திங்கன்னா மனநலத்திற்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மனம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே மாணவர்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா மாணவர்கள்கிட்ட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். அந்த நம்பரில் கால் பண்ணி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்முடைய கவலைகளை எல்லாம் கேட்பாங்க. இது நமக்கு ஆறுதலாக இருக்கும். இது நம்ம ஸ்கீம்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்போம், தமிழ்நாடு திட்டங்கள் வீடியோவில் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து குறிப்பிட்டிருப்போம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா ராஜஸ்தானில் கோட்டா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஐடி எக்ஸாம், அதுக்கப்புறம் ஐஐடி ஜேஇ எக்ஸாம், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து அடிக்கடி வந்து தற்கொலை நடக்கும். சாதாரண கிளாஸ் டெஸ்ட்டில் மாணவர்கள் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னாலுமே தற்கொலை பண்ணிப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க வந்து ஊரை விட்டு வெளியில் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா விட்டு வெளியில் தங்கி இருந்து படிப்பாங்க. இப்போ சென்னையிலேருந்து, மும்பையிலேருந்து, இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து கோட்டாவில் தங்கி படிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸாமில் ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு வந்து வச்சுருப்பாங்க, நம்ம பையன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வரணும், நம்ம பையன் வந்து இந்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போக அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதனால் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகாதுங்க, கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிங்க, நல்லா படிங்க. ஓகேவா? இனி நம்ம ரிவிஷன் பண்ணலாம். யுஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அரினா சபலன்கா. அடுத்தது 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா பிடித்த இடம் என்ன? இதற்கான ஆன்சர் 18. அடுத்தது தற்போது எந்த நாட்டில் கல்வி அவசர நிலை அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது தற்போது எந்த நாட்டில் ஈரநில தீநுண்மி என்ற புதிய வகை தீநுண்மி கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது தற்போது எந்த நாட்டிற்கு இந்தியா 1000 மெட்ரிக் டன் அரிசி அனுப்பியது? இதற்கான ஆன்சர் மலாவி. அடுத்தது 54வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.